ஸோ என்னோட பிஸ்னஸுக்கு நான் கூகுள் ஆட் ரன் பண்ணுறேன். கூகுள் ஆட் ரன் பண்ணுறதுனால எனக்கு எஸ்இஓவில் ரேங்கிங் அதிகமாக கிடைக்குமா? ஸோ இந்த கொஸ்டின் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலாக கூகுள் ஆட் மூலியமாக உங்களுக்கு எஸ்இஓவில் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகாது. ஏன் அப்படின்னா ரெண்டோட ஒர்க்கிங் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஸோ கூகுள் ஆட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைவ் ஆக்ஷன்ற மெத்தடில் ஒர்க் ஆகுது. இதுவே எஸ்இஓ பார்த்திங்க அப்படின்னா லைவ் ஆக்ஷன்ற மெத்தடில் ஒர்க் ஆகலை. ஸோ கூகுள் ஆட் எப்படி ஒரு ஆடை ரேங்க் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா பிட்டிங் அண்டு குவாலிட்டி ஸ்கோர் இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் ரேங்க் பண்ணும். பிட்டிங்கிறது அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ கூகுளில் 4 ஆடு வருது அப்படின்னா அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு யார் அதிகமாக பிட் பண்ணுறாங்களோ பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். ப்ரைமரி ரீசன் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி ஸ்கோர். ஸோ குவாலிட்டி ஸ்கோர்ன்றது ஒன்றும் இல்லை, ஆட் ரிலவன்ஸ். ஸோ யூசர்ஸ் தேடுற கீவேர்டுக்கும் உங்களோட ஆடுக்கும் எந்தளவுக்கு ரிலவன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆட் ரிலவன்ஸ்ன்றது நாட் only ரிலவன்ஸ் பிட்வீன் கீவேர்டு அண்ட் ஆட் காப்பி, இட்ஸ் ஆல்சோ லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், கிளிக் த்ரூ ரேட், நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி யாரோட ஆடு அதிகமான ரிலவெண்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். செகண்டரி பிட்டிங் யார் அதிகமாக பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கூகுள் ஆட்ஸ் ரேங்க் பண்ணுது. பட் எஸ்இஓ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அது ஆக்ஷன் மெத்தடில் ஒர்க் ஆகலை. இது ஒர்க் ஆகிற மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா க்ராலிங், இண்டெக்ஸிங் அண்ட் ரேங்கிங். க்ராலிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் ஆல்ரெடி க்ரால் பண்ணியிருக்கோம், ரீட் பண்ணியிருக்கோம். நம்ம வெப்சைட்டில் இருக்க கண்டென்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு அதோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிடும். அதோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது மாதிரி தான் இண்டெக்ஸிங் சொல்லுவோம். ஸ்டோர் பண்ண டேட்டாவை யூசர்ஸ் தேடும்போது அது கொஞ்சம் ரேங்க் பண்ணிடும். ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகிற பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டோட ஒர்க்கிங் பேட்டர்ன் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால கூகுள் ஆட்ஸ் மூலயமா உங்களுக்கு எஸ்இஓக்கு ரேங்கிங் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் கிளாரிஃபை. மார்க்கெட்டிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.